இனிய காலை வணக்கம். 35வது நாள், 35வது தகவல். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம்? வணிகம் சார்ந்த கடன் வகைகள்ல எம்எஸ்எம்இ கடன் பிரிவு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடன் பிரிவு சிஜிடிஎம்எஸ்இ, அதாவது கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்ற திட்டத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறாங்க. இப்போ சொத்து இல்ல, பிணையம் கொடுக்க முடியாது, சூரிட்டி சைன் பண்றதுக்கு ஆள் யாரும் இல்ல. ஆனா நான் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு தொழிலுக்காக கேட்க வரவங்களுக்கு அரசாங்கமே சூரிட்டி கொடுத்து லோன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ஸ்கீமுங்க. இப்போ ஒருவேளை அந்த தொழில் தொடங்குறதுக்காக லோன் வாங்கிய நபர் சரியாக கட்ட முடியல, அந்த தொழில் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவரு வெறும் 15% இருந்து 25% மட்டும் அந்த கடன் வாங்கின கடன்ல இருந்து கட்டினா போதும். மீதி இருக்கக்கூடிய தொகைய அரசாங்கம் கட்டிருதுங்க. இதுதான் இந்த ஸ்கீம். இதுல வந்து கால அளவு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1 ஆண்டுலேருந்து 7 ஆண்டு வரைக்கும் கால அளவுகள் குடுக்குறாங்க. கடன் அளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா, 10,00,000லேருந்து 5,00,00,000 வரைக்கும் குடுக்குறாங்க. வட்டி விகிதங்கள் 8.5%லேருந்து 12% வரைக்கும் வட்டி விகிதங்கள் குடுக்குறாங்க. இதோட தகுதிகள் என்ன? இந்த லோன் வாங்குறதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட் இருக்கணும், சிவில் ஸ்கோர் 600க்கு மேல இருக்கணும், தொழில் பண்ணணும், தொழிலுக்கு உண்டான அபிவிருத்தி தொழிலா இருக்கணும், தயாரிப்பு தொழிலா இருக்கணும், உற்பத்தி சார்ந்த தொழிலா இருக்கணும், வர்த்தகம் சார்ந்த தொழில்கள், சேவை சார்ந்த தொழில்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாங்க. கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் தான் வந்து அந்த கடனை முடிவு பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஷூரிட்டி இல்லாம ஒரு கடன் கிடைக்குமா அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல கட்டாயம் ஷூரிட்டி இல்லாம கடன் கிடைக்குங்க. இது வந்து அரசு அரசு வந்து கேரண்டி குடுக்கறதுனால நம்ம வந்து ஃப்ரீயா வந்து தொழிலை வந்து மேம்படுத்தி கொண்டு போகலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குங்க. கால அவகாசம் 7 ஆண்டுகள் இருக்கிறதுனால குறைந்த காலமா இருந்துச்சுன்னா நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு சிரமப்படுவோம். இதே நீண்ட காலமா இருக்கிறதுனால நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஆ இதுல வந்து மிக மிக முக்கியமான விஷயம், இது மாரி உங்களுக்கு சொத்து இல்ல, ஷூரிட்டி இல்ல, உங்களுக்கு கேரண்டி இல்ல, அதனால உங்களுக்கு வந்து லோன் தர முடியாதுன்னு சொல்லி பேங்க்னால உங்கள நிராகரிக்க முடியாதுங்க. இதெல்லாம் நமக்கு இதோட நன்மைங்க. இதுலயே தீமைகள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, வட்டி வீதங்கள் மத்த ஸ்கீம காட்டிலும் இதுல கொஞ்சம் கூடுதலா இருக்குங்க. இப்போ வங்கிகள் இந்த கடன் வழங்குறதுக்கு உண்டான அளவீடுகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சில வங்கிகள் மட்டும் தான் இதுக்கு லோன் குடுக்கறதுனால, நம்ம வந்து அந்த வங்கிகள மட்டும் தான் நம்ம வந்து இந்த லோன எதிர்பார்க்க முடியும். கடன் பெறதுக்கு கொஞ்சம் நீண்ட காலம் ஆகுங்க. ஏன்னா வங்கிகள் வ சில வங்கிகள் தான் இது பண்றதுனாலே, அங்க அவங்க வந்து அந்த மதிப்பீடு எடுத்து, அதுக்கப்புறம் அத வந்து ஆராய்ஞ்சு, ப்ராசஸிங் பண்ணி, லோன் அமௌண்ட்ட முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் நமக்கு சேங்ஷன் குடுத்து, அரசாங்கத்துக்கு அனுப்பி, அதிலிருந்து அந்த கேரண்டி வந்து அரசு கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறது இது மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க. இதனால வந்து நமக்கு கொஞ்சம் லேகிங் ஆகலாங்க. அதே மாரி வங்கிகள் வந்து நம்ம எதிர்பார்த்த கடன் குடுத்துருமா அப்படின்னா, நமக்கு எதிர்பார்த்த கடன்கள் வங்கிகள் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த மாரியான அ தீமைகள் இதுல இருக்குதுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.